Good evening students. Today we will see the current affairs analysis dated 23rd September 2020. First news, Infrastructure Investment Trusts as fundraiser. So Infrastructure Investment Trust it's a private one. It's like a mutual fund. சரியா ஷேர் மார்க்கெட்டில் இதை ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் இருக்குது. பாரத் மாரா பரியோஜனா அண்ட் தென் வி ஹேவிங் லாட் ஆஃப் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வி ஆர் எக்ஸ்டெண்டிங். அப்புறம் ஸோ இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாமே ஃபண்ட் தேவை. ஸோ அந்த ஃபண்ட் வந்து ப்ரைவேட்லி பூல்டு ஃபண்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கவர்மெண்ட் டு டூ த கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு பிறகு டோலில் வரக்கூடிய கலெக்ஷனை வச்சு இந்த ஃபண்டை வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதான் இதோட லைக் மெயின் இனிஷியேட்டிவ். இது வந்து ப்ரைவேட்லி ஓன்டு மாதிரி தான். இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட் ஓன்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கிடையாது. ஸோ இட் இஸ் ஃபுல்லி ப்ரைவேட் மியூச்சுவல் ஃபண்ட் மாடலில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ தேர் வில் பி ஐபிஓஸ். ஒவ்வொரு ஐபிஓவுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakh இருக்கணும், அது கீழே இருக்கக்கூடாது. தட்ஸ் அ கண்டிஷன். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரியா? தட்ஸ் ஆல். ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரஸ்டீஸ் லைக் ஓனர்ஷிப் மாதிரி மாறுறது. ஸ்பான்சர்ஸ் அப்படின்னா ஃபண்டிங் கொடுக்கறது. தென் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் வில் பி தேர். அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வில் பி தேர் டு எக்ஸிக்யூட். அது வந்து லைக் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. ஸோ தே கேன் லைக் என்ன சொல்கிறது, ஸோ இதை மேனேஜ் பண்ணுறது, இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. 2007 ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பாரத் மாலா பரியோஜனா வி லைக் கன்ஸ்ட்ரக்டட் மோர் தேன் 25,800 kilometer ரோட். அதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5,35,000 crore. அது மாதிரி நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டிக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து நிறைய தேவை. லைக் 4 ways 6 ways கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மஸ்ட். ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெல்கம்டு ஒன். அதுக்கு தான் இதை பண்ணுறாங்க. தட்ஸ் வை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். தட்ஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். தென் ரீசெண்டாக நம்ம போட்ஸ்வானாவில் தட்ஸ் லைக் த மேப் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். போட்ஸ்வானா இதில் ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ், அங்கே 2 விதமான ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் ஆர் தேர். ஒன்று வந்து ட்ரை செமி ட்ரை ஏரியாவில் உள்ளது, இன்னொன்று வந்து லைக் ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபாரஸ்ட் எலிஃபென்ட் இஸ் தேர். 2 category. ஆஃப்ரிக்காவில் 2 category. டெசர்ட்னா ட்ரை ஏரியாவில், செமி ஆரிட் ஏரியாவில் வரும். இப்போது இந்த எலிஃபென்ட்ஸ் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 100 எலிஃபென்ட்ஸ் வந்து கொஞ்ச நாளில் இறந்து போச்சு அப்படின்ற நியூஸ் எல்லாம் நம்ம படித்தோம். அதுக்கான காரணம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா இட்ஸ் அ லைக் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ கடலில், சீ வாட்டரில், பிராக்கிஷ் வாட்டரில், அது மாதிரி நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் இட் வில் பி தேர். ஸோ இந்த பாக்டீரியா வந்து நியூரோடாக்சின்ஸை வந்து எல்லா பாக்டீரியாவும் இல்லை, எல்லா சைனோபாக்டீரியாவில் செல்லுது. சரியா? ஸோ அதில் நியூரோடாக்சின்ஸ் வந்து அதை ரிலீஸ் பண்ணுது அதிகமாக. நார்மலாக இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதிகமாக ப்ளூம் ஆகும்போது இட்ஸ் ஆர் ஆல்கே க்ரீன், ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஸோ ஆல்கே ப்ளூம் வில் ஹேப்பன். ஸோ ப்ளூம் நடக்கிறதுனால அது என்னதுன்னா அந்த நியூரோடாக்சின்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய தண்ணியை இந்த மிருகங்கள் குடித்ததுனால தான் அது இறந்து போச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். இட்ஸ் நாட் லைக் பிளான்ட் வெரைட்டியோ இல்லைனா ஆல்கே வெரைட்டியோ கிடையாது. இட்ஸ் அ ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சைனோபாக்டீரியா இது. சரியா? ஸோ இது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணோம், கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது. ஆனால் இட்ஸ் ஹேவிங் எ நியூரோடாக்சின் தட் வில் ஹார்ம்ஃபுல் ஃபார் த அதர் அனிமல்ஸ். இதுக்கான ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா ஆல்கே ப்ளூம். ஆல்கே ப்ளூமுக்கான ரீசன் வந்து கிளைமேட் சேஞ்ச், தட் இஸ் வார்ம் அதிகமாக இருக்கிறது. கடல் தண்ணி அதிகமாக வார்மாக இருக்கிறதுனால தட்ஸ் த ரீசன். வார்மிங் வாட்டர் டெம்பரேச்சர் எடுத்தினா டாக்ஸிக் ப்ளூ க்ரீன் ஆல்கே த்ரைவ் இன் வார்ம் ஸ்லோ மூவிங் வாட்டர். Warm water due to climate change might favor harmful algae. So changes in salinity, அப்புறம் ஹையர் கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸுக்கு எடுத்துக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும்போது ஸோ அதோட ப்ரொடக்ஷன்ஸ் வில் பி ஆல்சோ வெரி ஹை. சேஞ்சஸ் இன் ரெயின்ஃபால், தீஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் தி ஆல்கே ப்ளூம். சரியா? ஸோ இதுதான் அந்த நியூரோடாக்சின்ஸ் அதிகமாக அந்த தண்ணியில், ஏன்னா ட்ராட்டட் ஏரியாஸ் கம்மியான தண்ணி தான் இருக்கும், அதில் அதிகமான சைனோபாக்டீரியா இருந்துச்சோம்னா நியூரோடாக்சின்ஸ் ரிலீஸ் அதிகமாக இருக்கும். தீஸ் ஆர் த ரீசன்ஸ். தென் ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட் எடுத்தினா லார்ஜஸ்ட் அனிமல் வாக்கிங் இன் த எர்த். ஸோ அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அதோட இயர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நிற்கும். அப்புறம் வல்னரபிள் அண்டர் தி IUCN லிஸ்ட். அப்புறம் சைட்ஸில் appendix 2 கேட்டகரியில் வருது.
டூ ஸ்பீஷீஸ் நான் சொன்னேன் சவானா, தட் இஸ் டெசர்ட் ஏரியா மாதிரி, பாலைவனம் மாதிரியான ஏரியா. சவானா லைக் பாலைவனம்னா செமி ஆரிட் ஏரியா, இட்ஸ் நாட் ஃபுல்லி டெசர்ட் ஏரியா. செமி ஆரிட் அப்படின்னா கிராஸஸ் வில் பி வெரி ஹைட்டாக இருக்கும், ஜிராஃப் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா, சரியா? ஸோ இந்த ஏரியாவில் தான் ஒரு டைப் ஆஃப் எலிஃபென்ட், அண்ட் ஃபாரஸ்ட் எலிஃபென்ட் இஸ் தேர். அப்புறம் வேர்ல்டு எலிஃபென்ட் டே அப்போவும் இந்த நியூஸை நான் கவர் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். தென் மேப் வைஸ் எடுத்திங்கன்னா போட்ஸ்வானா இஸ் த லேண்ட்லாக்ட் ஏரியா. டபுள்யூ லேண்ட்லாக்ட் ஏரியா இன் த வேர்ல்டு என்னென்ன கண்ட்ரிஸ்? உஸ்பெகிஸ்தான், லிச்சன்ஸ்டீன், சரியா? 2 countries. So it is a landlocked country southern ஆஃப்ரிக்காவில். அப்புறம் கலகாரி டெசர்ட் இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த எலிஃபெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சவானா ஏரியா எலிஃபெண்ட், சரியா? தென் பயோடைவர்சிட்டி இஸ் வெரி ஹை, லயன், சீட்டா, தென் leopard, hyena, then antelopes, அப்புறம் meerkats, etc. Then indigenous people, bushmans, சவானாவோட புஷ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் they used to லைக் அனிமல்ஸோட பிளட்டை குடிக்கக்கூடிய பர்சன்ஸ், சரியா? ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். ஸோ யூ வில் ஸ்டடி இன் ஹியூமன் ஜியோகிரஃபி, வி ஹவ் டு ஸ்டடி, கொஸ்டின்லேயே அங்கே இருக்கும், இட் வில் பி கவர்ட். ஸோ ஒகாங்கோ டெல்டா இஸ் த பார்ட் ஆஃப் திஸ் போட்ஸ்வானா ஏரியா. இந்த மேப்பை கிளியராக படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். தென் ஸ்மார்ட் ஸ்கீம், இதுவும் நம்ம அதுக்கு ஆல்ரெடி படித்தது தான். ஓஷன்ஸ் சர்வீசஸ் மாடலிங் அப்ளிகேஷன்ஸ் ரிசோர்ஸஸ் அண்ட் டெக்னாலஜி 2018 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் இது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஸோ ஓஷனில் வார்மிங்கை, அதோட அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஆராயக்கூடிய பர்பஸ், ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ப்ளூ எக்கானமி மீன்ஸ் ஃபிஷ், அது மாதிரி பாலிமெட்டாலிக் நியூடில்ஸ் எல்லாம் நம்ம கெயின் பண்ணுறது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோனுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பகுதிகளில். ஸோ அதுக்காக தான் இது பயன்படுத்தப்படுது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ், சரியா? தென் United Nations reforms and India. So we studied multiple times. So I'm going just layman viewல தான் நான் போகிறேன். layman viewனா லைக் ஒரு லைக் கிளிம்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது ஃபுல்லாக நான் ஸ்டடி பண்ணலை. உங்களுக்கு 75 years ஆச்சு யுனைடெட் நேஷன் அமைச்சு. ஸோ இப்போ COVID-19 சுச்சுவேஷனில் we are in the same economic crisis. So world there is a need of multilateral institutions. So changes against multilateralism present times எடுத்திங்கன்னா ரைஸ் ஆஃப் நியூ கோல்டு வார், தட் இஸ் சைனாவுக்கும் யூஎஸுக்கு இருக்கக்கூடியது. அண்ட் தென் டிவைடட் வெஸ்ட். ஸோ ட்ரம்ப்னால தெர் இஸ் அ டிவைடட் இன் தி வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். தென் ஈரான் நியூக்ளியர் டீல்லேருந்து யூஎஸ் வந்து லைக் யூனிலேட்டரலாக வெளியில் வந்தது. ஸோ இட் கிரியேட்டட் ப்ராப்ளம். அண்ட் தென் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாலிசி கிரியேட்டட் பை அன் அமெரிக்கன் பிரசிடென்ட். இது வரைக்கும் எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க, தே ஓன்ட் கிரியேட் எனி பாலிசி. ஸோ இட்ஸ் அ பாலிசி. இன்எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் யூஎனால் எதுவுமே செய்ய முடியல. இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் யார் தப்பு பண்ணாங்க, இந்த மாதிரி கொரோனா வந்து எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யுஎன்எஸ்சியில் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. பிகாஸ் சைனா இஸ் அ P5, ஸோ பெர்மனன்ட் மெம்பர், ஹீ இஸ் ஹேவிங் த வீட்டோ பவர். ஸோ எல்லாம் இப்போ சிரியாவில் நடக்கக்கூடிய இஷ்யூஸையும் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. Then what's the use of United Security Council? United Security Council, there is no use, useless-ஆக இருக்குது. ஒன்றே ரஷ்யா வந்து வீட்டோ பண்ணும், இல்லை அமெரிக்கா பண்ணும், இல்லைன்னா சைனா பண்ணும். ஸோ இந்தியன் பாகிஸ்தான் இஷ்யூ வரும்போது சைனா வில் ஹெல்ப் டு பாகிஸ்தான், யூஎஸ் வில் ஹெல்ப் டு இந்தியா. ஸோ இது பெரிய இஷ்யூ. யுனைடெட் நேஷன் ரிஃபார்ம் இஸ் மஸ்ட் அப்படின்றதுக்கு. தென் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் யூஎஸ் வந்து வெளியில் போனது ஃபண்டிங். அண்ட் தென் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் செயல்படாமல் இருக்குது இப்போ. Then areas of United Nations reform எடுத்தீங்கன்னா defunction of this UNSC வந்து செயல்படாமல் இருக்கிறதுக்கான ரீசன் இந்த P5 countries கொடுக்கப்பட்டிருக்கிற வீட்டோ that have to be reformed. ஜெனரல் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாமே லீகலி பைண்டிங் கிடையாது, நான் லீகலி பைண்டிங். ஸோ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்டர்மைனிங் அசோசியேட்டட் பாடிஸ், IMF, வேர்ல்டு பேங்க் எல்லாமே யுனைடெட் நேஷன் வந்து ஓவர்டேக் பண்ணுது அப்படின்றது. தென் யுனைடெட் நேஷனில் ஃபண்ட் கிரைசிஸ் இஸ் தேர், லைக் அமெரிக்கா போன்ற கண்ட்ரிஸ் ஃபண்டு. ஸோ தே வில் த்ரெட் யுனைடெட் நேஷன், சைனா, எக்ஸெட்ரா. தென் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸும் ஆப்ரேஷனும் பெரிய அளவில் இல்லை, டூத்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்தியாவோட ரோல் ஆன் ரிஃபார்மிங் எடுத்திங்கன்னா யுஎன்எஸ்சியை ரிஃபார்ம் பண்ணணும். யுஎன்எஸ்சியை ரிஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் எதை யூஎனில் பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்ட்டாங்க இந்தியன் சைட்லேருந்து. வி ஆர் டிமாண்டிங் ஃபார் மல்டிலேட்ரலிசம் கான்செப்ட்.
தேர் ஷுட் லைக் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வேர்ல்ட் டேக்ஸ் அப்படின்றத ஒன்று நம்ம டிமாண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா கண்ட்ரிஸும் அந்த டேக்ஸை பே பண்ணணும். ஸோ ஃபார் யுனைடெட் நேஷன்ஸ். அண்ட் தென் பேலன்சிங் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த மல்டிலேட்டரலிசம் கான்செப்ட் ஒன்று குவாட், FATF, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம் நம்ம முன்மொழிகிறோம். இந்த மெயினாக UNGAலையும் UNSCலையும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்றத விரும்புகிறோம் நம்ம. சரியா? ஸோ கன்க்ளூஷன் யூ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். ஸோ நெக்ஸ்ட் லேபர் ரிஃபார்ம்ஸ். இதுவும் நான் அந்த கோடை மட்டும்தான் சொல்ல போகிறேன், மற்றதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஸோ மெயின்ஸ் டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக இது. இப்போ இது பாஸ் பண்ணிட்டாங்க. நவ் இட் இஸ் கோயிங் டு பி அன் ஆக்ட். ஸோ லோக்சபாவில் தான் பாஸ் ஆகிருக்கு, இன்னும் ராஜ்யசபா போகணும், பிரசிடென்ட் கிட்ட போகணும். நவ் இட்ஸ் அ பில் தான். ஆனால் என்னென்ன பில்ஸை வந்து என்னென்ன லைக் முன்னாடி இருக்கக்கூடிய ஆக்டை எல்லாம் இது சப்சியூம் பண்ணுது அப்படின்னா, வேஜ் கோட் வந்து 4 லாஸை வந்து சப்சியூம் பண்ணுது. பேமெண்ட் வேஜஸ் ஆக்ட், லைக் ரெமுனரேஷன் வேஜ் கோடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோர் இண்டெக்ஸ் வில் பி தேர். எவ்வளோ ஃப்ளோர் வேஜ் எவ்வளோ கொடுக்கணும், அதுக்கு மேலே போனஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, how much have to be provided. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட், தட் இஸ் ட்ரேட் யூனியன் ஆக்ட், ஸ்ட்ரைக்கு டிஸ்பியூட்ஸ் வர்றதெல்லாம் சமாளிக்கிற. அப்புறம் அவங்களோட சோஷியல் செக்யூரிட்டி, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 இது எல்லாமே 3 லாஸை சப்சியூம் பண்ணுது. அண்ட் தென் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் கோட். ஸோ இது அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளோட வெல்ஃபேருக்காக, அங்கே ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், அவங்களுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. இப்போது பாய்சனஸ் கேஸஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். 13 laws were included in this. So you can see social security code எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சூரன்ஸு, அவங்களுக்கு லைக் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறது எல்லாமே அதில் வரும். ஸோ எவ்ரி திங் கிட்டத்தட்ட 9 மொத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 29 laws were subsumed into 4 category. 4 கோடாக கொண்டு வந்திருக்காங்க. தட்ஸ் அ குட் நியூஸ். அதிகமான லாஸ் இருக்கும்போது தெர் வில் பி அ டிஸ்பியூட்ஸ். ஒரு லா மூலமாக வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ் இன்னொரு லாவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ இட். ஐ எம் நாட் ரெடி டு எக்ஸ்பிளைன் நவ் பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஹியூஜ். அது மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கு தேவை ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது டிராஃப்ட் பண்ணப்பட்டப்போ. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். தென் சாம்ராத் ஸ்கீம் ஃபார் டெக்ஸ்டைல் செக்டார். இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் செக்டார் தான். ஸ்கில் டெவலப்பிங் டெக்ஸ்டைலில் வி ஹேவிங் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் எல்லாமே, கார் சீட்டு இதெல்லாம் தயாரிக்கிறார். லைக் மெடிக்கல் PPE இதெல்லாம் தயாரிக்கிறது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். இது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மட்டும் இல்லை, 2017 அப்ரூவ் பண்ணப்பட்ட ஸ்கீம் இது. இது வந்து டெக்ஸ்டைலில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கும் பீப்புள் வந்து லைக் செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறுறதுக்கும். செல்ஃப் ரிலையண்ட்னா அவங்களோட எக்கானமி அவங்களே ரிஃபார்ம் பண்ணிக்கிறது மாதிரி. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் வில் ஹெல்ப். இதில் மெயினாக உமன்ஸ் வில் ஒர்க். ஸோ அவங்க ஒரு சின்ன லைக் ஸ்விங் மிஷின்ஸ் வாங்கி அவங்க தனியாக தொழில் வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ். அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ண. எம்ப்ராய்டரி எக்ஸெட்ரா, ஸ்பின்னிங், வீவிங் எக்ஸெட்ரா. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் இஸ் தேர். சரியா? So related schemes, integrated textile parks, Power Tex India, then Silk Samagra scheme, Amanda Technology, Upgradation Fund scheme, National Handloom Day, Jute Eye Care, and then National Technical Textile. இதுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன இந்த ஸ்கீமோட பர்பஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். தென் கில்கிட் பல்டிஸ்தான் இஷ்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பாகிஸ்தான் வந்து அவங்களோட பகுதியை அதை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தே ஆர் மேக்கிங் மெஷர்ஸ் டு கிரியேட் அஸ் அ அவங்களோட பகுதியாக அவங்களோட ப்ராவின்ஸ் அதை மாற்றி. இது வரைக்கும் அட்டானமஸ் ஏரியாவாக இருக்குது. 2009 இட் வாஸ் ரூல்டு பை எலெக்டட் பீப்புள் ஃப்ரம் தோஸ் ஏரியாஸ். இட் வாஸ் நாட் லைக் ஹார்ம்ஃபுல். பாகிஸ்தானோட பகுதி அது சேர்க்கப்படலை, தனியாக இருந்துச்சு. இப்போ அதை ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க பாகிஸ்தானோட 5வது ரீஜனாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ 5th ப்ராவின்ஸ் அவங்க ஆட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான், கைபர் பக்தூன்குவா, then Punjab and Sindh area. So these are the areas. So என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, நோ நீட் டு கோ. இப்போ சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடரில் ஸோ டைமர் பாஷா டேம், கோலா டேம், அண்ட் தென் அசாத் பதான் ஹைடல் பவர் ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணுறாங்க. இந்தியாவோட ஸ்டாண்ட், வி ஆர் நாட் கன்சிடரிங் பாகிஸ்தான் கவர்மெண்ட் டேக்கிங் ஓவர் திஸ் கில்கிட் பல்டிஸ்தான் ஏரியா. கன்சிடரிங் இல்லை, என்ன சொல்கிறது. ஸோ வி ஆர் நாட் லைக் ஒரிங் பெரிய அளவு கிடையாது நமக்கு இதை எடுக்கிறது. இருந்தாலுமே வி வில் சே வி வில் கண்டம் திஸ் ஆக்ட் அப்படின்றது. அப்புறம் பாகிஸ்தான் கோர்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை கிடையாதுன்ட்டோம். அதான் லோக்கஸ் ஸ்டாண்டி அப்படின்றது. ஸோ அவங்களோட கோர்ட்டில் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வராதுன்ட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் கோர்ட் தான் ஆர்பிட்ரேஷன் பண்ணணும்.
and then we rejected this idea. It's an illegal occupation announced பண்ணி அப்போ China Pakistan economic corridor is this Xinjiangல இருந்து Gwadar port connecting via Gilgit-Baltistan area. It's a disputed area between India and Pakistan, and the Saksa Valley it belongs to China. So இதில் தான் இப்போ இந்த டேம்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஆனால் டிஸ்பியூட்டட் ஏரியாவில் அந்த பிளேசஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, ரொம்ப உள்ளே போக மாட்டாங்க. தென் 8th நியூஸ் வந்து பிரிக்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் மீட் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. இந்த மீட்டிங்கில் ஆன்டி டெரரிசத்துக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும். இன்றைக்கி நமக்கு டெஃபினிஷன் ஃபார் டெரரிசம் கிடையாது, நம்ம முன்மொழிஞ்சிருக்கோம். இந்தியா வந்து யுனைடெட் நேஷனில் அதை கேட்டுகிட்டே இருக்கோம், ஒரு யூனிவர்சல் டெஃபினிஷன் ஆஃப் டெரரிசம் வேணும். அதை ஏன் கொண்டு வர விட மாட்டாங்கன்னா, யூஎஸ் சில இடங்களில் பண்ணக்கூடிய இட்ஸ் லைக் எ டெரரிசம் ஆக்ட். அப்போ யூஎஸ் கண்ட்ரி வில் பி சாங்ஷன்ட் பை யுனைடெட் நேஷன். தட்ஸ் ரீசன் அது வராது. இருந்தாலுமே டெரரிசத்துக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறதுல நம்ம ஒரு ஆள், சரியா? ஸோ ஆன்டி டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி இப்போ உருவாக்குறாங்க இந்த அஃபெக்டட் கண்ட்ரிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதர் டிஸ்கஸ்ட் இஷ்யூஸ் எடுத்திங்கன்னா சேலஞ்சிங் த்ரெட்ஸ், பயாலஜிக்கல் செக்யூரிட்டி, தட் இஸ் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் மூலம் வரக்கூடிய த்ரெட்ஸு. அப்புறம் ஸ்பேஸை வந்து அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டியை வயலேட் பண்ணிவிட்டு யூஎஸ் வந்து அவங்க வெப்பன்ஸ் அங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா இஸ் ஆல்சோ, எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங், ரஷ்யா இஸ் ஹேவிங் எக்ஸப்ட் இந்தியா. ஸோ அது மாதிரி வெனின்சுலாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணி, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பிரிக்ஸை பற்றி கிளியராக படிச்சுக்கோங்க. ஃபோர்ட்ஸ்லா டிக்ளரேஷன் 2014 அதன் மூலமாக தான் உங்களுக்கு வேர்ல்ட் நியூ டெவலப்மெண்ட் பேங்கும் கண்டிஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட்டும் உருவானதுக்கான ரீசன், சரியா? தென் சப்போர்ட் டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், இது எம்எஸ்எம்இ ஸ்கீமை வந்து ஆத்ம நிர்பார் அபியானில் ரீஜெனரேஷன் பண்ணுறது ப்ளஸ் என்டர்ப்ரனர்ஷிப்பை உருவாக்குறது. அதில் மெயினாக இப்போ பாட்ரி ஆக்டிவிட்டி அண்ட் பீ கீப்பிங் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வீணோ அகர்பத்தி ஸ்கீமை கிராம் உத்யோக் விகாஸ் யோஜனா மூலமாக அகர்பத்தி ஸ்கீம்ஸ் வந்து எம்எஸ்எம்இ கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பாட்ரி அண்ட் பீ கீப்பிங்கை வந்து டெவலப் பண்ண போகிற பாட்ரி ஆக்டிவிட்டி செல்ஃப் ப்ரொடக்ஷன் தான் இன்றைக்கி. இதெல்லாமே அவங்கள வந்து லைக் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் அவங்க வந்து இன்னொருத்தன் கீழே வேலை பார்க்குறது தடுக்கும், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ஸோ கிரெடிட் லிங்க் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க, டெரகோட்டா, ரெட் கிளே, பாட்ரி எக்ஸெட்ரா. அதுக்கு வி ஹேவிங் தி ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜென்ரேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ். இது ஆர்டிஷியன்ஸ் கேட்டகரியில் வரும். டெரகோட்டாவை எடுத்துனா செராமிக், பேக்டு கிளே எக்ஸெட்ரா, அதன் மூலமாக பண்ணக்கூடியது பீப்புள் நோ. தென் கோரக்பூர் உத்தரப்பிரதேஷ் டெரகோட்டாவுக்கு ரீசெண்டாக ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணாங்க. தென் பீ கீப்பிங் ஆக்டிவிட்டி பீப்புள் நோ லைக் அப்பெரி கல்டிவேஷன், அப்பெரி ஆன் வீல்ஸ்னு பேர். ஸோ இது வந்து லைக் அந்த தேன் எடுக்கக்கூடிய பெட்டிகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வெஹிக்கிள்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஒவ்வொரு சீசனில் தான் ஒரு இடத்துல இருக்கும், பூக்கக்கூடிய டைம் பீரியடில். அது மேங்கோ பூ ஒரு டைமில் பூக்கும் அப்படின்னா, இங்கே நமக்கு ரப்பர், அங்கே கேரளாவில் கோட்டயம் அந்த சைடில் ரப்பர். ஸோ ரப்பர் பூக்கக்கூடிய டைமில் அங்கே தேன் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அப்பரி ஆன் வீல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி யூட்டிலைஸ்ட் ஈஸியாக. ஸ்டாட்டிக்காக நீங்கள் வச்சிங்கன்னா அது செலவு அதிகம் இல்லையா, திருப்பி மாற்றுறது. ஸோ தட்ஸ் அ மீனிங். ஸோ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி செல்ஃப் ரிலையண்ட் எக்கானமிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இதில் நம்ம டெவலப் பண்ணி. அப்புறம் 10th நியூஸ் வந்து இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் ஆத்தரைசேஷன் சென்டர். இதோட பர்பஸ் என்னது? ப்ரைவேட்டைசேஷன் ஆன் தி space. So we having national New Space India Limited, national New Space India Limited ஆண்ட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக உருவாக்கப்பட்டுச்சு. எதுக்கு? இஸ்ரோவை வந்து இஸ்ரோ வச்சிருக்கக்கூடிய லான்ச் வெஹிக்கிள்ஸில் சேட்டலைட்ஸை மற்ற கண்ட்ரிலேருந்து அனுப்புறதுக்கு வாடகை மாதிரி, சரியா? நம்ம லான்ச் வெஹிக்கிள்ஸை பயன்படுத்துறது, ப்ரமோட் பண்ணுறது ஆண்ட்ரிக்ஸு. அதே வேலை தான் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இப்போ பண்ண போகுது. நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் வந்து இந்தியன் ஸ்பேஸ் எக்ஸ் சென்டருக்கும் ஒர்க் பண்ண போகிறாங்க, விச் மீன்ஸ் கிரியேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து இஸ்ரோவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது எக்ஸெட்ரா. அதை இப்போ பேஸ் பண்ண போகிறாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லான்ச் வெஹிக்கிள் தயாரிக்கிறதுல, சேட்டலைட் தயாரிக்கிறதுல they are going to allow private. So that's the importance of in space அப்படின்றது. Then Abhiya's air vehicle, so today it was launched. It's a like 5 max speedல like தாக்கக்கூடியது. 5 kilometers flying altitudeல தான் இது போகும், அதுக்கு மேலெல்லாம் போகாது, சரியா? 30 minutes to achieve the destination, that's all. Heat அப்படின்னு பேர்,
high speed expandable aerial target, ABIOS. And then UA platform youth, like it is not about skill development ministry, very important. Youth sports affairs, and sports, அப்புறம் யுனைடெட் நேஷன் சில்ட்ரன் ஃபண்ட். ஆனால் இது இவங்களோட பர்பஸ் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர் ஆப்ஜெக்டிவ் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. வெரி கேர்ஃபுல். இதோட மெயின் பர்பஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் மூலமாக என்டர்பிரனர்ஷிப்பை உருவாக்குறது. அது டிஜிட்டல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், லைஃப் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அதர் ஸ்கில்ஸ் ஸ்போர்ட்ஸ் லைக் பொருட்களை உருவாக்குறதா இருக்கட்டும், செல்ஃப் லேர்னிங் ஆட்டிடியூடை உருவாக்குறது. ஸோ இதுக்காக தான் இது பண்ணுறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக. இட்ஸ் அ கரியர் போர்ட்டல் கேட்டகரி. சரியா? தென் சுச்சி ஸ்கீம், இட்ஸ் அ ஸ்கீம் லான்ச் லைக் 2013 அந்த டைம் பீரியடில் லான்ச் பண்ணாங்க. இதோட மெயின் இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். எர்ஸ்ட்வைல் சுச்சின்றது லோக்கல் நேம் தான், இட்ஸ் நாட் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். முன்னாடி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கும்போது என்ன அப்படின்னா, உமன்ஸ் வந்து மென்ஸ்ட்ரல் டைம் பீரியடில் அந்த ஹைஜீனிக்காக நாப்கின்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது, அவங்கள அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீமு. அதுக்கு பிறகு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக அது வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து 2015க்கு பிறகுலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டேட்ஸே அதை எடுக்க சொல்லிட்டாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர் இல்லாமல் ஸ்டேட் இன்வெஸ்டட் ஸ்கீமாக மாற்றுங்க அப்படின்ட்டு. இப்போ கர்நாடகாவில் தெர் இஸ் அ இஷ்யூ, தே ஸ்டாப்டு ஃபண்டிங். தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அவர் எக்ஸாமினேஷன். ஸோ யூ ஹாவ் டு நோ சுச்சி ஸ்கீம் என்ன ரிலேட்டடாக வரும். ஆல்ரெடி இட் இஸ் அ நேஷ்னல் ஹெல்த் மிஷன் கீழே வரும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். Thanks a lot for joining with us.